ஹாய் காய்ஸ், ஃபைனலி வந்து இப்போ தான் இப்போ வெயிட் கொடுக்க போகிறேன். நைட்டு சரியாகவே தூங்கலை. அந்த தேர்ஸ்டி வந்து நேற்று அதாவது வாட்டர் கட் பண்ணிட்டேன், பெருசாக குடிக்கல. அப்புறம் வீட்டில் வந்து நான் ஒரு 400 ml தண்ணி நான் குடிச்சிட்டேன். ஏன்னா அதாவது தூங்கிட்டேன், அதுன்னு வந்து நான் எழுந்துட்டேன். ஒரு 2 hours கூட தூங்கியிருக்க மாட்டேன். எழுந்துட்டேன், அப்புறம் வந்து தண்ணி குடிச்சிட்டேன். ஏன்னா கமான், நம்ம ஹெல்த் ரொம்பவே முக்கியம். இந்த காம்படிஷன் பண்ணுறதுனால நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம், பட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போக தேவையில்லை. ஏன்னா ரிப்ரேட்டிவ் ஸ்டட்லாம் பண்ண முடியாது, நேச்சுரலாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. ஸோ அதனால் ஒரு 200 300 400 ml தண்ணி குடிச்சிட்டேன். பட் ஸ்டில் வந்து தூக்கம் வரல. அப்புறம் வந்து ஒரு 4 hours 5 hours தான் தூங்கியிருப்பேன். எழுந்துட்டேன். இன்னும் நான் தண்ணி கூட குடிக்கல, அப்படியே தான் இருக்கேன். தென் வந்து ஜிம்முக்கு போனால் லைட்டாக பம்ப் பண்ணேன். நேற்று தூங்கி, அதாவது நேற்று அந்த ஒன் டேல வாட்டர் கட் பண்ணதால ஒரு 2 kg கிட்ட குறைஞ்சிருக்கோம் ஆல்மோஸ்ட். விச் இஸ் வந்து வாட்டர் தான், அது வந்து ஹெல்த்தி இல்லை. இதெல்லாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. எழுந்த அப்புறம் ஸ்டில் வந்து அப்புறம் தான் ஷேவ் பண்ணேன், பாடியை ஷேவ் பண்ணேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், ஷேவ் பண்ணாமல் வெயிட் கொடுக்கலாமா அப்படின்னா, அவன் இல்லைடா அப்போலாம் பண்ண முடியாது, நீங்கள் போய் ஷேவ் பண்ணிங்க அப்படின்னா. தென் வந்து நான் ஷேவ் பண்ணிட்டேன் பாடியை. அதுவும் யாருமே இல்லை, தனியாக தான் பண்ணேன். யாருமே சப்போர்ட்டும் பண்ணல, வீட்லேயும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, தனியாக தான் பண்ணேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய இடத்துல கிழிச்சிக்கிச்சு, காலெல்லாம் பிளட் வருது. ஸோ ஓரளவுக்கு சுமாராக பண்ணியிருப்பேன். இப்போ போய் வெயிட் கொடுக்க சொன்னால், ஐ மீன் என் ஃப்ரெண்டு சஜஷன் கேட்பேன் நான் எப்போவுமே ஃப்ரெண்ட் கூட. பட் ப்ரெப் வந்து நான் தனியாக தான் பண்ணேன். என் கோச் கீச்லாம் யாருமே இல்லை. அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன், கோச்சஸ் தான் என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. என்னோடய கோச்சஸ் பார்த்தீங்கன்னா மைக்மேன் சார், வின்ஸ் செராண்டோ, அதுக்கப்புறம் நான் லேர்ன் பண்ண நாலேஜ். அதுக்கப்புறம் என்னை வந்து கீழே கமெண்ட்டில் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுவீங்களா, பண்ணுங்க ப்ரோ. இதுதான் என் வீடு, இப்படி தான் இருக்கும். ஓகே, கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்களா, பண்ணுங்க ப்ரோ, பார்த்துக்கலாம். அப்புறம் யோசிப்பேன், நான் இவ்வளோ செலவு பண்ணுறதுனால என்ன கிடைக்க போதா அப்படின்னு. பட் 1 year முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், அதை வந்து பண்ணி ஆகணும். ஸோ ஸ்டில் வந்து இப்போ என் கூட பேக்கப் யாருமே இல்லை. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனோ தெரியல. இப்போ போய் நான் வெயிட் கொடுக்கணும். நாக்கு பாருங்க ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டேன் நான். எனக்கு தெரிஞ்சு ஸ்டிராய்டு யூஸஸ்லாம் இவ்வளோ கஷ்டப்படுவாங்களாம் எனக்கு தெரியல. அது ஏன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனாச்சும் ஸ்டேஜ் ஏறியிருந்தால் அவங்க கடைசி ஒரு 2 or 3 days கஷ்டப்படுவாங்க. பட் வந்து நான் 6 month வந்து நான் டயட் ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருப்பேன். கார்டியோ டயட் எதுவுமே மிஸ் பண்ணல. ஸோ உங்களுக்கு தெரியும், என்னை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே எனக்கு தெரியல இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு. ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நான் நிறைய சண்டை, வீட்லேயும் சண்டை. அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தனியாக தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ தனியாக தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். யாராச்சும் ஃபோன் பண்ணி கூப்பிட்றதுக்கு யாரும் இல்லை. தனியாக தான் பண்ண போகிறேன். தென் வந்து ஆல்மோஸ்ட் டைம் வந்து 12:30 ஆகுது. 12:30. இப்போது அடிக்கிற வெயிலில் ஆல்ரெடி பாடி ட்ரையாக இருக்குது, இன்னும் எவாப்ரேட் ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. இது இந்த ஃப்ளப்பிலாம் போக்காது. இதெல்லாம் வந்து நீ மெடிசன் பண்ணுற வேலைகள் தான். அதெல்லாம் போதும், இது போதும். ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. இப்போ வந்து நான் பாடி ட்ரையாக இருக்குது எனக்கு. அந்த டூம்ஸ் படத்தில் வர மாதிரி இருக்கா, பழைய படம் அது, தெரியாது உங்களுக்கு. பாடி வந்து இப்போ ஓரளவுக்கு ட்ரையாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். மேபி வந்துட்டு அப்புறம் கார்ப் லோட் பண்ணிட்ட அப்புறம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இது என் பேஷன், இது வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுடைய பேஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாடி பில்டிங்கில் உங்களால் காசு ஏர்ன் பண்ண முடிஞ்சு, அதனால் கவர்மெண்ட் ஜாப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் பாடி பில்டிங் பண்ணுங்கள். இல்லைனா ஜிம்முக்கு போங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச சப்ளிமெண்ட் எடுங்க. ஸ்டிராய்ட் பக்கம் மட்டும் போகாதீங்க. அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்யூ காய்ஸ். இப்போ நான் அங்கே போயிட்டு வெயிட் கொடுத்துட்டு தென் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். பழைய நண்பர்கள்லாம் வரேன். சரி, ஓகே. இன்னும் டேனிங்கும் வாங்கணும். அது வேறு, டேனிங்கை தெரிஞ்சவர் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அவரை நம்பி தான் போகிறேன். ஒரு ஃபன்னாக இருக்க போகுது. கடைசி நேரத்தில் எல்லாம் பர்ஃபெக்டாக முடியணும். ஏன்னா 1 year நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். ஓகே, தேங்க்யூ. அதுக்கப்புறம் நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்குறது எல்லாத்தையும் நம்பாதீங்க. எல்லாருமே மணி மைண்டட் தான். ஸோ நான் இந்த வீடியோ போட்டனால எனக்கு காசு எதுவும் வர போகிறது இல்லை. இன்னும் மானிட்டைசேஷன்லாம் எதுவுமே ஆகலை. சேனல் ஆரம்பிச்சு 3 years ஆகிடுச்சா. எப்படி ஃபேமஸ் ஆகுறது? ஃபேமஸ்னால் வியூஸ் அதிகமாக வேணும், அதுதான்.
இன்னும் கொஞ்சம் மணி இதுலேருந்து வந்தால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும்ல, உருப்படியாக ஏதாச்சும் வேலை பண்ணுறோம் அப்படின்னு தோணும். பட் இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் யூடியூப் நம்பிலாம் வந்துடாதீங்க. நான் எதுக்கு வந்தேன் எனக்கே தெரியல. சரி, ஓகே, பார்க்கலாம். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகே, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. நீங்களாக இருங்க. பொண்ணுங்களை நம்பாதீங்க, சில பொண்ணுங்களை. சரி, ஓகே, பார்க்கலாம், பாய். ஹாய் கைஸ், ஃபைனலி வந்து வெயிட் கொடுத்துட்டேன். 58 kg, அதாவது 60 வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். காலையில் போனேன். ஆக்சுவலாக வந்து காலையில் வந்து வெயிட் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனே ஓப்பன் ஆகலை. நான் தான் சொன்னேன்ல ஃபன் ஆக போகுது அப்படின்னு. ஸோ அதனால் அப்பயும் நான் தூங்கிட்டேன். தென் வந்து இப்போ தான் மணி 7 நினைக்கிறேன். ஸ்டில் வந்து ட்ரையாக தான் இருக்கேன். 58 kg. ஓகே, ஸோ போய் வெயிட் கொடுத்தேன். யாருமே இல்லை, கூட தனியாக தான் இருக்கேன். ஏன்னா யாராச்சும் வெயிட் கொடுக்குறப்போ வீடியோ எடுத்ததுனா நல்லா இருந்திருக்கும். பட் யாருமே இல்லை. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆமாம், நீங்கள் 25+ ஏஜ் வந்துட்டு நீங்கள் இன்னும் கும்பலாக பசங்களோட சுற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து தனியாக இருங்க, அப்போ தான் வந்து ஏதாச்சும் லைஃப் அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் சின்ன பசங்க மாதிரி பொண்ணுங்க கூட சுற்றிக்கிட்டா அப்படிலாம் இருக்க தேவையில்லை. நீங்கள் ஏஜ் 25+ இருந்தீங்கன்னா சொல்கிறேன். அது மாதிரி சின்ன பசங்க தான் எஸ் ஜாலியாக வந்து சுற்றுங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். தென் வந்து வெயிட் கொடுத்தேன். நான் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி எல்லாம் ஒரு கேவலமாக பார்த்தாங்க. ஜூனியர் கேட்டகரி அப்படின்னாங்க. சின்ன பையன் மாதிரி இருக்கும் போல், ஷேவ்லாம் பண்ணிட்டு ஜூனியர் கேட்டகரியா? நாங்கள் இல்லை சீனியருங்க. அப்புறம் நான் நேச்சுரல் அப்படி சொன்னேன். No one really fucking gives shit about if I'm natural or steroid. ஓகே, ஸோ இது பாடி பில்டிங் காம்படிஷன், பியூர் தான். நேச்சுரலாக ஸ்டில் வந்து நான் சொன்னேன் நேச்சுரலாக, அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. ஓகே, இப்போ நிறைய பேரை பார்த்தேன், எல்லாம் ரிப்படாக இருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் மை பேஷன். ஃபஸ்ட்டு காம்படிஷன். ஸோ நாளைக்கு போயிருக்கா லைட்டாக கார்போர்ட் பண்ணுவேன். ஸோ என் தெரிஞ்ச பாடி பில்டிங் ஃபீல்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்பேன், சஜஷன் கேட்பேன். பட் ஸ்டில் எனக்கு அதில் எது கொஞ்சம் எனக்கு பெட்டராக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுவேன். சஜஷன் கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. வெயிட் வந்து 58 இருக்கேன். நான் காலேஜ் படிக்கிறப்ப என்னுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 67 கிட்ட இருந்திருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 கிலோ 58 இருக்கேன். ஸோ வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பியூர் நேச்சுரல். தென் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க 17 தெரியுதா? ஓகே, 1 7 சேர்த்தா 8, 8ல் 1 போனால் 1 செட். சேனல் நேம் வந்துருச்சு. ஸோ நம்ம வின் பண்ணிடலாம். சரி, ஓகே காய்ஸ். ஸோ மார்னிங் பார்க்கலாம். எல்லாம் இந்த வீடியோ இப்போது அப்லோட் பண்ணணும் எப்படின்னா மார்னிங் பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸோ இன்னும் ஒரு 2 or 3 டேஸ், இன்னும் 2 or 3 டேஸில் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய கண்டென்ட் முடிஞ்சிடும். அது வந்து நம்ம பேக் டு ஓல்ட் ஸ்கூல் பாடி பில்டிங். ஓகே, தேங்க்ஸ். யாரும் இல்லை, தனியாக தான் வந்தேன். ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலான்னு பார்த்தா அது கூப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஆனால் அவன் எல்லாருக்குமே வேலை பிஸியாக இருப்பானுங்க, இதுக்கு அவங்கள கூப்பிட்டு அப்படின்னு. ஸோ வரவங்கன்னு சொன்னவங்க கூட ஒருத்தவங்க வரல. சரி, ஓகே, பார்க்கலாம், நாளைக்கு என்னன்னு பார்க்கலாம். ஓகே தான், போய் கார் ஸ்லோவாக லோட் பண்ணுவேன். முடிஞ்சால் அதை வீடியோ எடுத்து போடுறேன். தூக்கம் எப்படின்னு தெரியல, டவுட் தான். ஸோ மார்னிங் பார்க்கலாம். இன்னும் டேனிங் எப்படின்னு கன்ஃபார்மாக தெரியல, அதுவும் ஃபன்னாக போகுது. டேனிங் வந்து அவர் எடுத்துகிட்டு வரேன்னாரு என் ஃப்ரெண்டு. நாளைக்கு அவர் ஸ்பாட்டில் வருவாரன்னு தெரியல. ஸோ நாளைக்கு பார்க்கலாங்க. சரி, ஸோ பாய். ஹாய் காய்ஸ், டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 o'clock இருக்கும். எனக்கு தூக்கமே வரல. ஏன்னா வாட்டர் டிப்ளீஷன் இருக்கிறதுனால சுத்தமாக எனக்கு தூக்கம் வரல. ஸ்டில் வந்து ஒரு 100 ml ஆஃப் வாட்டர் வந்து சிப் பண்ணியிருப்பேன். வெயிட் கொடுத்துட்டு வந்துட்டு அப்போவே ஸ்லோவாக கார்ப் லோட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 200 grams ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். ப்ரோட்டீன் ஃபேட் வந்து ஒரு டீசென்ட் அமௌண்ட் தான். பட் ரொம்பவே சஃபர் ஆகிட்டுருக்கேன். ஸோ தூக்கம் வரல. என் கண்ணை பார்த்தாலே தெரியும். பல்க் பண்ணுறப்ப 76 77 இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 58 இருக்கேன். ரொம்பவே சஃபர் ஆகிறேன். தயவு செஞ்சு பாடி பில்டிங் மட்டும் உங்களுக்கு அந்த வில் பவர் இல்லைனா பண்ணாதீங்க. எனக்கு தூக்கமாக வரல. இங்கே ஏசிலாம் இல்லை எங்கள் வீட்டில், ஃபேன் தான். பட் ஸ்வெட் அது பயங்கரமாக. எனக்கு தூக்கமும் பெருசாக வராது. ஸோ எனக்கு ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்குது. பட் இப்போ 2 ஸ்லீப்பிங் பில்ஸ் ஒரு 2 போட்டிருக்கேன். 2லாம் போடக்கூடாது, பண்ண போட்டேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், தூக்கம் வருதா இல்லையான்னு. கண்ணு தெரியுதா இங்கே?
ஸோ என் எலும்பே தெரியுது, வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட ஒஸ்ட்டான ஃபேஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ கூட நான் பார்த்துட்டு வந்தேன். வெயிட் கொடுக்குறப்போ உள்ளெல்லாம் போயிடுச்சு. அதற்கு அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமான டெத் ஃபேஸ் இருந்துச்சு. எனக்கு பார்க்குறப்போ ஓகே தான். ரோட்டில் ஒரு பையன் பார்த்துட்டு எப்படி உடம்பு குறைஞ்சது, ஏதாச்சும் நோய் வந்துருச்சா அப்படின்னு கேட்டான். இப்போது தெரிஞ்ச பையன், பாவி காம்படிஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓகே ஓகே அப்படின்னா பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இப்போ என்ன ஆகுதுன்னு. வெயின்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா பார்ப்பேன், வெளியே தெரியுது. ஸோ ஃபேட் கட் ஆனால் தான் உங்களுக்கு வெயின்ஸ்லாம் வெளியே தெரியும். ஸ்வெட் ஆகுது பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ ஸ்வெட் ஆகிடுச்சுன்னா இருக்கிற வாட்டரும் போய்டும், மறுபடியும் தேர்ஸ்டி ஆகிடும். இங்கே நாக்கு இந்த லிப்லாம் வந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. வாட்டரே இல்லை. சரி ஓகே பார்க்கலாம். இப்போ என்னால் தூங்க முடியுமான்னு தெரியல. போயிட்டு தூங்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஸோ இந்த வீடியோ எப்படியாச்சும் கொஞ்சம் வியூஸ் அதிகமாக மாதிரி பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். பட் எல்லோரும் தான் கஷ்டப்படுறோம். பட் உங்களுக்கு தெரியும்ல என்னை பற்றி. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். இப்போ போய் தூங்கிடுவேன். தெரில தூங்குவேன் நான். மார்னிங் ஒரு 5 ஹவர்ஸ் தூங்கினா கூட ஓகே தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டிருக்கேன், ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா மைண்டை நான் ஏதாச்சும் திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸ்வெட் ஆகிட்டே இருக்க, சம்மர் வரல. ஸோ வாட்டர் வந்து ஃபுல்லாலாம் கட் பண்ணல. ஒரு 100 ml அந்த மாதிரி சிப் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாலாம் கட் பண்ண அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வேணாம். ஏன்னா எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். ஸ்லீப் வந்தால் பரவாயில்ல, ஸ்லீப்பே வரல. ஸோ பாடிக்கும் அதுக்கப்புறம் ஆர்கன்ஸ்க்கும் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் தர மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, சரி ஓகே, மார்னிங் பார்க்கலாம் காய்ஸ். பாய். நான் எழுந்து
சாப்பிட்றேன் போஸ், நீ முடிச்சிரு. சாப்பிட்றேன். பாஸ் ஒரே ஒரு பூஸ் மட்டும், ஒரே ஒரு பூஸ் இப்படி மேலே இப்போ ஏறினல ஒன்று மட்டும்.
யார் சொல்லலாம் நேச்சுரல் பிஹேவ் பண்ணுவோம் தெரியும். ஃபஸ்ட் டைம் நம்ம ஊர் மைக் மேக்கிங் சார் பண்ணுறீங்க. நம்ம ஊர் மைக் பண்ணுவோம். இப்போ நான் பாருங்க அப்படியே போயிட போகிறேன். நீங்கள் சொல்கிறீங்க சேச்சா அப்படிலாம் சொல்லுறது. இல்லை பட்டன் ஓப்பன் ஆகுது. அதாவது பட்டன் பெருசாக ஆகுது. நீங்கள் வந்தால் பார்த்தீங்களா அவன் ஆப் அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவனுக்கு மெயின் ஆகும். நம்மளே ஒரு காம்படிஷன் பண்ணுறோம். சத்தியமாக நான் நிஜமாக சொல்கிறேன். சாலிகிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து போய் என்னது என்ட்ரி சொல்லுவோம். ஜட்ஜி நான் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு யார் ரெடி பண்ணுறது சொல்லுங்கள். யாரை பண்ணுங்க சொல்லுங்கள். நான் பண்ணலாம். இது வந்தால் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறேன். நம்ம ஏரியாவில் பண்ணுவோம் ப்ரோ. சாலிகிராமத்தில் இஸ்லாமிலே வாங்கி தட்டா மொட்டை மண்டி பண்ணிடலாமா? தெரியுதா? ஹாய் காய்ஸ், ஃபைனலி வந்து காம்படிஷன் பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ரொம்பவே தேங்க்ஸ் உங்கள் ஹெல்ப்புக்கு. ஸோ உசலாவுக்கும் தேங்க்யூ. இருந்தாலும் அவங்க மேலே செம்ம கோவமாக இருக்கேன். அப்புறமா அதை நான் பார்த்துக்கிறேன். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து அரவிந்த்னு ஒருத்தர், என்னுடைய ஜிம் ப்ரோ. அவர் தான் ஹெல்ப் பண்ணார் கம்ப்ளீட்டாகவே டேனிங்க்கு. அவருடைய டீம் வந்திருக்கு, அவங்க பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மைக் மேன் சார், ஒரு வின்ஸ் சிராண்டோ, இவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய ஃபிசிக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். பட் இங்கே வந்தவங்க எல்லாருமே விரித்தனமாக இருக்காங்க. பட் வந்து நான் நேச்சுரல். ஸோ நேச்சுரல் தான் இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஹென்னான் சேத்திரக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு போர் மாதிரி தான். ஸோ நேச்சுரலாக பாடி பில்டிங் பண்ணுங்கள். ஸோ மசிலை பில்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தனியாக இருங்க. மேக்ஸிமம் பொண்ணுங்க சைடு போகாதீங்க. உங்களுக்குள்ளே அச்சீவ் பண்ணுங்கள். அப்படி தான் பேசுவேன் வாய முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஸோ நான் இது முடிச்சுட்டு வந்து தென் வந்து நான் உங்கள்கிட்ட வரேன். சும்மா ரொம்பவே கிரேவிங்காக இருக்குது. தண்ணியும் பெருசாக குடிக்கல. பட் கொஞ்சம் கொஞ்சமாக கார்போஹைட்ரேட்ஸ் வந்து லோட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஒரு மைக் வென்சர் போஸ்ட் கொடுத்துட்டு ஓகே க்ளோஸ் பண்ணியா. Done. Please come to this.
தெரியுதா இல்லையா? தெரியுது. Fifth place goes to run number 24, Ria. Guys, please cheer up the athletes. ஹீல் ரைஸ் பண்ணுங்க பின்னாடி நல்லா ரைஸ் பண்ணி டாப் உடைக்கணுமா விட்டு விட்டு அடிங்க பூஸ்ட் ஃபெச் பண்ணிட்டு அதே கண்ட்ராக்ட் அண்ட் கண்ட்ராக்ட் விட்டு அடிங்க திருப்பி Thank you. Fourth place goes to run number 85, Hemant Ram. Senior 65 category, please get ready. 29, 37, 51, 58, 63, 77. Bodybuilding senior 65 category, please get ready. Fred develop biceps. Mark 29 29 Front lat spread. Side chest. Mark 29 Back develop biceps. Back lat spread. Relax. Abs and thighs. Relax. Run number 9. On time வாங்க. நான் அதர் எல்லாம் எல்லாமே வெயிட் பண்ணிருக்காங்க. Okay, join the line. Relax. Truck number 5 and truck number 51, come front. Front double of biceps. Back double of biceps. Abs and thighs.
Pose must do. Relax, please go back. Truck number 58, truck number 37, truck number 63, truck number 9, and truck number 5. These are the top 5 bodybuilders. Guys at the back, better luck next time. Thank you. Please collect your participant certificate. Friend, couple of biceps. ஹாய் காய்ஸ், ஃபைனலி வந்து காம்படிஷன் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பிக்சர்ஸ் வீடியோலாம் இங்கே ஆட் பண்ணுறேன். ஜூம்லாம் பண்ணாத, அந்த பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ரொம்பவே ஃபன்னாக காமெடியாக இருந்துச்சு. என் பக்கத்தில் நிற்கிறவங்க எல்லாமே 60 கிலோ தான், ஆனால் எல்லாமே திக்காக இருக்கானுங்க. இப்படி இருக்கானுங்க எல்லாம் திக்காக டென்ஸாக. ஸோ நான் நேச்சுரலாக நான் பார்க்குறப்போ உற்சக்கொல்லி மாதிரி இருந்தேன். ஸோ ரொம்ப செம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ உர்சலாவுக்கு தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ உர்சலா, உங்கள் மேலே வந்து செம கோவமாக இருக்கான். குட்டி புள்ளியா? குட்டி புள்ளி சரி, ஓகே. நான் ஃபஸ்ட்டு எந்த ப்ளேஸிங்கும் பண்ணல, ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. தட்ஸ் ஃபைன் தான். ஸோ பார்க்கலாம், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லாம் பண்ணணும்னு தெரியல, ஏன்னா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் சைஸ் குவாலிட்டியான மசில் வந்து பில்ட் பண்ணிட்டு தென் வந்து லேட்டராக ஒரு 1 or 3 months கழிச்சு வேணால் பார்க்கலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஐடியா வந்திருக்கு எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு. நான் வார்டர் ட்ராப் பண்ணுறப்போ 2 கிலோ கிட்ட குறைச்சேன் ஒரு நாளில். ரொம்பவே பெரிய விஷயம், அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதீங்க. அவ்வளோதான் காய்ஸ். இப்போ போய்ட்டு நான் சாப்பிடுவேன். ஜங்க்கு சாப்பிட மாட்டேன், பட் எனக்கு பிடிச்ச சாப்பாடு ஏதாச்சும் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டு போயிட்டு தூங்கணும். ஸோ பாடி பில்டிங் பண்ணாதீங்க, நேச்சுரலாக இருந்தீங்கன்னா. அப்படி காம்படிஷன் பண்ணால் ஏதாச்சும் அதுலேருந்து உங்களுக்கு காசு கிடைக்குதா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குதா அப்படின்னா மட்டும் பண்ணுங்கள். மசில் பில்டிங் வந்து ரொம்பவே ஈஸி தான். ப்ரோட்டீன், ஃபேட், அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ், இதுதான். இதை மட்டும் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் சொல்கிறவங்க எவன் பேச்சு நம்பாதீங்க, எல்லாருமே நடிப்பாங்க. எதுவுமே உண்மை இல்லை ஆக்சுவலாக. எல்லாமே மணி, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேம், அவங்கள வந்து மெயின் கேரக்டராக எல்லோரும். ஆமாம், இதை பற்றி வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். எல்லாருமே வந்து அவங்கள ஒரு மெயின் கேரக்டராக வந்து நினைக்கிறாங்க. எல்லாருமே தங்களை வந்து ஒரு ஹீரோவாக இல்லை அவங்கள வந்து வெளியே தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது அப்படி ஒர்க் அவுட் ஆகும். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அப்படி ஒர்க் அவுட் ஆகும், எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா யார்கிட்ட போய் நான் பேசுகிறேன்னா அவங்க எப்படி சொல்கிறது, கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் அந்த மாதிரின்ற மைண்ட் செட்டில் தான் பேசுகிறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு யூடியூப்லேயே பார்க்குறீங்க, அந்த ஸ்டோரி மாதிரி எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அது எல்லாமே வந்து ஃபேக் தான். இதெல்லாம் ரியல் நான் சொல்கிறது. ஸோ எந்த ஒரு டூப்ளிகேட் இல்லை, பியூர் ரா வீடியோ தான் நம்மளுது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஏமாந்து போகாதீங்க. ஆக்டர்ஸாக இருக்கலாம், கிரிக்கெட்டர்ஸாக இருக்கலாம், எப்படியுமே நம்பாதீங்க. ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ். ஓகே. ஸோ இப்போ போய் சாப்பிட போகிறோம். எனக்கு பிடிச்ச சாப்பாடு. ஸோ ஃபைனலாக என்னுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஸோ அப்புறம் என் கூட அரவிந்த் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். ஸோ அவரும் இந்த வீடியோவில் வருவார், அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஃபிட் வித் மனோஜ், அவர் தான் எனக்கு இந்த இன்விடேஷனே சென்ட் பண்ணார். அவர் இன்ஸ்டாகிராமில் அவர் ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் அவர். ஸோ அவருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ போய் சாப்பிட போகிறேன். முடிஞ்சால் இந்த வீடியோ எடுத்து போகிறேன், இல்லைனா அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட கதம். பாய். அதுவா பாய்.